ஒரு 840வது ரேங்க் இருக்கீங்க. சொல்கிறேன் 840வது ரேங்க் இருக்கீங்க. கம்யூனல் பார்த்தீங்கன்னா 440ல் இருப்பீங்க. ஸோ இந்த கம்யூனல் ஓவரால் ரேங்க் நீங்கள் வந்து இப்போ இந்த 749ல் 749 இன்ட்டு 1 பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டிஏ ரிசல்ட் வந்து மெயின்ஸ் ரிசல்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டவுட் இருக்குது எல்லாருக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் எத்தனாவது ரேங்க் இருக்கேன், நான் கன்ஃபார்மாக வேலை கிடைக்குமா, இல்லை ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டிஎல் மொத்தம் 749 வேக்கண்ட் நேற்று டேட் வரைக்கும். ஸோ இது மேபி இன்னும் 3 டிஜிட்ஸில் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 or 2 வீக்ஸில் இன்னொரு அடென்டம் வரும். ஸோ அந்த அடென்டம்ல மேபி 3 டிஜிட்டாக வேக்கண்ட் வந்து மாறலாம். சரியா? ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் படி உங்களுக்கு வந்து நீங்களே இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றதா ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ ஜிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 31%, பிசியை பொறுத்த வரைக்கும் 26.5%, பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3.5%, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 20% இருக்குது, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 15%, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 3%, எஸ்டிக்கு 1%. இதுதான் நமக்கு இந்த 749ல் இந்த பர்சன்டேஜ் போட்டோன்னா நமக்கு வந்து இந்த வேக்கன்சி கிடைக்கும். இப்போ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 232 சீட் இருக்கும். ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 232 சீட் இருக்கும். அதே போல் பிசியை பொறுத்த வரைக்கும் 199, பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 26, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 150, அதுக்கப்புறம் பார்த்தோம் எஸ்சியை பார்த்தோம் அப்படின்னா 112, எஸ்சிஏ 22 சீட்டு, எஸ்டிக்கு 8 சீட்டு. ஸோ இதுதான் ஓவராலாக இது. ஸோ இதில் நீங்கள் இந்த 749 கூட ரவுண்டாக வச்சுக்கோங்க. இந்த சீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன ரேங்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு அனலைஸும் பார்க்கணும். வெறுமனே இந்த 232ல் நமக்கு டைரெக்டாக கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த 232ல் நமக்கு உள் இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா, பிஎஸ்டிஎம் இருக்கும், 20% பிஎஸ்டிஎம் வந்துடும். அது போக அடிஷ்னலாக என்ன வரும், உமன்ஸ்க்கான 30% வரும். ப்ளஸ் இது கூட என்ன வரும் அப்படின்னா, ஹேண்டிகேப் இருக்காங்களா அவங்களுக்கான பிடபிள்யூபிடிடி 4%, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5% வரும். ஸோ இதில் நான் கொடுக்காத இன்னொரு விஷயம் இருக்குது, விடோஸ்க்கும் இதில் வந்து தனி இடஒதுக்கீடு இருக்கும். ஸோ விடோஸ் மேபி அந்த 30%ல் அதில் வந்து கவர் ஆயிடுவாங்க. அந்த 30% அதில் கவர் ஆகும். ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு இது ஒரு 9%, அங்கே ஒரு 50%, கிட்டத்தட்ட 59% இதில் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். நான் மென்னுக்கு சொல்கிறேன், பிஎஸ்டிஎம்ல கூட நீங்கள் வந்துடலாம். பட் ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் உங்கள் கம்யூனலுக்குள்ள கிடைக்குமா அப்படின்றதுக்கு. இப்போது ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 232 சீட்டு நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் 70-46, அதாவது 30% வந்து பொண்ணுங்களுக்கு போயிடும். அப்போ 70 சீட்டு இதில் வந்து யாருக்கு போயிடும், பொண்ணுங்களுக்கு போயிடும். 70 சீட்டு பொண்ணுங்களுக்கு போயிடும். பிஎஸ்டிஎம்க்கு 46 சீட்டு போயிடும். பிஎஸ்டிஎம் இல்லை, நான் ஜென்ரலாக இருக்கேன், மென்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. நான் என்கிட்ட பிஎஸ்டிஎம்மும் கிடையாது, நான் ஒரு மென்னு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிமைனிங் இருக்கிற சீட்டு தான் உங்களோட காம்படிஷன். ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா இதில் மென்னும் வருவாங்க, உமன் வருவாங்க. ஸோ இதுதான் இந்த 70 சீட்டு 46 சீட்டு. அதே மாதிரி 199ல் பார்த்தோம் அப்படின்னா 60-40 போயிடும். கிட்டத்தட்ட ஒவ்வொன்றிலையும் 100 சீட்டு அசால்ட்டாக போயிடும். இதில் எல்லாமே 100 மைனஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் 75 சீட்டு போச்சுன்னா ரிமைனிங் 75 சீட்டு தான் இருக்கும். ஒரு 60% ஆவரேஜாக உங்களுக்கு போயிடுச்சுன்னா ரிமைனிங்கிற சீட்டு தான் பசங்களுக்கு வந்து கிடைக்கும். பசங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான், இல்லைன்னு சொல்லலை. பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஎஸ்டிஎம்ல நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 46 ஜென்ரலில் வந்து 46 இருக்குது அப்படின்னா நீங்கள் 46 பிஎஸ்டிஎம் ரேங்க்கில் சொல்கிறேன் நான். பிஎஸ்டிஎம் ரேங்க்கில் இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் கேட்டகரியும் பார்த்துக்கோங்க. பிஎஸ்டிஎம்ல இந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்களா, உங்கள் கம்யூனல் ரேங்க் பிஎஸ்டிஎம்ல இதுக்குள்ளே இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. 37, அதுக்கப்புறம் இங்கே வந்து 2, இதை தான் வந்து ஓவராலாக இருக்கக்கூடியது. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அதை முதல்ல முடிவு பண்ணிடலாம். இப்போ நமக்கு சீட் எதுனா மொத்தம் 749 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரேங்க் நீங்கள் வந்து இப்போ இந்த 749ல் 749 இன்ட்டு 1.5 போட்டுக்காங்க. 749 இன்ட்டு 1.5 இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஓவராலாக நான் மொத்தமாகவே சொல்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் இன்ட்டு 1.5 கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ் இன்ட்டு 1.5 போடுங்க. இந்த 1.5க்குள்ளே, அதாவது அது என்ன ரேங்க் வருதோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக
உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்குது. இந்த 1:7 749ல் 1:7 இருந்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க்லையும் சொல்கிறேன், ஓவராலும் சொல்கிறேன், இதுலையும் சொல்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலாக இந்த இப்போ 1999 இருக்குன்னா இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமானது இதில் இந்த பிஎஸ்டிஎம் உமன்ஸ்லாம் கழித்து ரிமைனிங் என்ன சீட்டு வருது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பிசி எடுத்துக்கோமே, 199 கொடுத்துருக்கோம் நம்ம. இதில் 100 சீட்டு போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, 99 சீட்டு. மென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 99 ரேங்க்குள்ள ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் 1.5 சொல்லியிருந்தேன், அதுவும் ப்ளஸ் இந்த இதில் 1.5 போட்டு பாருங்க. 99 × 1.5 இந்த ரேங்க்குள்ளேயும் போட்டு பாருங்க. ஸோ அப்போ இந்த ரேங்க்லாம் போட்டு நீங்களே அனலைஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது நீங்களே முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களோட சாட்டிஸ்ஃபைடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வீடியோவில் எப்படி சொல்லியிருக்காங்க, ஸோ ஓவராலும் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருப்பாங்க, டேட்டாஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ பேசிக்ஸாக ஒரு ரிசல்ட்டை வச்சு நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றது இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஈவன் குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், நீங்கள் வாட் எவர் மேபி எந்த எக்ஸாம் வேணாலும் எடுத்துக்கோங்க. கொடுக்குற மொத்த சீட்டை இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதில் 1.5 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்கும். அது என்னன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 1.5 கொடுப்போம். ஏன் 1.5 சொல்கிறேன் அப்படின்னா, இனிஷியலாக நமக்கு கூப்பிடும்போது மேபி கிடைக்காம போகலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்போ மேபி கிடைக்காம போகலாம். செகண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது, தேர்ட் கவுன்சிலிங்னு இருக்குது. லாஸ்ட்டாக குரூப் 4லாம் இப்போ 5 6 போயிட்டு இருக்கு கவுன்சிலிங். ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அதனால தான் சொல்கிறேன், 1.5 ரேங்க்கில் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை யாருக்கு வந்து இப்போது பிசி கம்யூனலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 840வது ரேங்க் இருக்கீங்க, சொல்கிறேன் 840வது ரேங்க் இருக்கீங்க. கம்யூனல் பார்த்தீங்கன்னா 440ல் இருப்பீங்க. ஸோ இந்த கம்யூனலில் பொறுத்த வரைக்கும் பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்யூனலில் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் 750 ரேங்க் இருந்து கம்யூனலில் வந்து 500 ரேங்க் இருப்பீங்க. ஏன்னா இந்த ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் இந்த ஓவரால் ரேங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இதில் யார் ஆக்கு பண்ணியிருக்காங்கன்னா பிசி எம்பிசி தான் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஸோ கம்யூனல் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 840 இருக்குது. சாரி, ஓவரால் ரேங்க் 840 இருக்குது, கம்யூனல் ரேங்க் வந்து 440 இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து 400 பேர் தான் அதர் கம்யூனல்ஸ், 400 பேர் தான் வேற கம்யூனலில் இருக்காங்க. 440 பேர் பிசி கம்யூனலில் தான் இருக்காங்க. அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஓவரால் ரேங்க்ல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஓவரால் ரேங்க்ல நீங்கள் பிலோ 232க்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை நீங்கள் ஓவரால் வந்து ஒரு 500 ரேங்க் இருந்து கம்யூனல்லையும் இந்த ரேங்க் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம், வேலை கிடைக்கிறது கஷ்டம். பிசி கம்யூனலை பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்யூனல் ரேங்க் மட்டும் பாருங்க, ஓவரால் ரேங்க் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா மேக்ஸிமமான ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா ஜென்ரலுக்குள்ளே இருக்காங்க. ஓவராலில் அந்த 400 பேர், நான் சொல்றது ஆவரேஜ் சொல்றேன், ஒரு 400 பேர் மட்டும்தான் வெளியில் உள்ளவங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லாமே பிசி கம்யூனல் உள்ளவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால பிசி கம்யூனல் மட்டும் உங்களோட கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நான் இந்த கால்குலேஷன்லாம் எங்களுக்கு புரியலை, நீங்கள் வந்து நாங்கள் கமெண்டில் பண்ணிடுறோம், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாலும் நான் அதுக்கும் தயாராக இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் சொன்னேன். நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து புரியும், கண்டிப்பாக வந்து புரியும். நீங்களே வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்குமா கிடைக்காதுன்னு யார்கிட்டையும் கேட்க வேணான்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டேன். இல்லைன்னா நானே டேட்டா வந்து, ஏன்னா இவ்வளோ டேட்டா எடுத்து எனக்கு தெரிஞ்சதுக்கு உங்கள் ரேங்க் சொல்லி உங்களுக்கு கிடைக்குமா கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம் எழுதிட்டோம், நல்ல ரேங்க் வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட அந்த பார்டரில் இருக்கிறவங்களோட மனநிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். கிடைக்குமா கிடைக்காத தொங்கிட்டு இருக்கணும், யார்ட்டா கேட்கலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன்லாம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேடாதீங்க. நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட கேட்டு இன்னும் வந்து இப்போ நான் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து கிடைக்காது அப்படின்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பர்சன்டேஜ் தான் நான் சொல்லுவேன், பாசிட்டிவாக தான் எப்போவுமே சொல்லணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 10% தான் 90% நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிருவீங்க அப்படின்னா நியர்லி ஃபெயில் தான், அப்படி தானே? நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு வந்து ஒரு 10% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி தான் எப்போவுமே நம்மளோட அனலைஸ் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி சொல்கிறதும் கன்ஃபார்மாக கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். 10% வாய்ப்பு இருக்குது, 30% வாய்ப்பு, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்டில் பண்ணுறேன். உங்களோட கம்யூனல் ரேங்க் அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன், ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க. இது சம்மந்தமான என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்னு 1 or 2 வீக்ஸில் நம்ம வந்து திரும்ப வந்து போடுவோம். எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எது ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், அந்த மாதிரி போட்டு எதில் சீக்கிரம் ப்ரொமோஷன் வரும், எதில் வந்து நல்ல சேலரி கிடைக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் எதில் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க முடியும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த ஒரு வீடியோ போட்டு தனியாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கீழே வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.